Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. ஐயா, அந்த மல்லி வேற எங்கேயும் இல்ல, என் வீட்ல என் பையன் கூட தான் இருக்கான். என் பையனுக்கு பொண்டாட்டி தவறி போய் அவனும் குழந்தைய மட்டும்தான் இருக்காங்க. மல்லிய எங்கேயோ வழியில பாத்திருக்கான். என்னோட வந்து இருக்கியான்னு கேட்டிருக்கான். ரொம்ப வசதியானவன், கோடி கோடியா சம்பாதிக்கிறான், காரு பங்களான்னு ஜாம் ஜாம்னு இருக்கான். இல்ல, எந்த பொண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒருத்தனை விட மனசு வரும்? இவளும் சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து இருக்கிறா. என்ன ஒண்ணு, கல்யாணம் எதுவும் பண்ணிக்காம சும்மா இருக்கா. ஒண்ணுமே புரியலையே. இப்படி இருந்தா ஒரு அண்ணனுக்கு அவமானமா இருக்குமா இல்லையா? பாபு ரொம்ப மறுகிறான். நானும் சொன்னேன், பாபு இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்பா. பணம் காசு இதெல்லாம் பார்த்தா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஏன் புத்தி இப்படி போகாது, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, நீங்க எல்லாம் வந்து போயிட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். கேட்க மாட்டேங்கிறானே பாவம். ரொம்ப முக்கியமா ஊருக்கு தாங்க, அதான் ஊருக்கு தாங்க பயப்படுறான். நீங்க பெரியவங்க, அவனுக்கு எடுத்து சொல்லி ரொம்ப இதுக்கெல்லாம் வருத்தப்பட வேணான்னு சொல்லுங்க. ஏமா, உங்க பையன் அந்த பொண்ணை வச்சிருக்கான்னு சொல்றீங்க, இதை எப்படிமா சாதாரணமா எடுத்துக்க முடியும்? எனக்கே ரத்தம் துடிக்குதுமா. உங்களுக்கு துடிக்குது, ஒத்துக்கிறேன். ஆனா பாபுவுக்கும் துடிக்குதுங்க. ஆனா என்ன செய்யறது, மாசம் பணம் வருதுங்களே, பட்டினி கிடக்காம சாப்பிட முடியுதே. அதனால தப்பு செய்யற தங்கச்சிய தட்டி கேட்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. என்ன இப்படி சொல்றாங்க? ஊருக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பீங்களோன்னு அதுக்கு மட்டும்தான் பாபு ரொம்ப பயப்படுறான். ஆனா நீங்க அந்த பயத்தை போக்கணும். ஏமா, எங்க ஊர்ல இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நாங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஊர்ல இருக்கும்போது அடக்க ஒடுக்கமா தான் இருந்துச்சு. இப்ப சென்னை வந்த உடனே புத்தி மாறி போச்சா? இது நாங்க சும்மா விட மாட்டோமா. நாங்க இப்பவே ஊர் பஞ்சாயத்துக்கு கொண்டு போறோம். அந்த பாபு குடும்பம் கோவில் சாமியை தோல்ல சுமக்கிற குடும்பம். தங்கச்சி இப்படி வச்சுக்கிட்டு அவன் சாமியை தொடுவானா? ஊருக்கெல்லாம் கெடுதல் வராது? ஐயோ, பெரிய பாவங்க. ஏன்பா, யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து நம்ம ஊர் பொண்ணை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீயும் விசாரிக்காம இப்படி எல்லாம் சரி சரின்னு நினைச்சிட கூடாதுப்பா. எல்லாத்தையும் விசாரிச்சுதான் ஒரு முடிவுக்கே வரணும். இங்க பாருங்க, நான் இந்த ஊருக்கு வந்தது உங்க ஊர் மல்லிய தப்பா சொல்றதுக்காக இல்லைங்க. பாபு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கான் பாவம். அவன் தற்கொலை அது இதுன்னு எதுவும் தப்பான ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்ல. வேணும்னா நீங்க அவங்கிட்டே போய் விசாரிச்சு பாருங்க. உங்க கேள்விக்கு அவன் தடுமாறாம பதில் சொல்லிட்டான்னா நான் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. உங்க ஊரு மல்லி உத்தமின்னு நம்பியே வீணா போங்க. இங்க பாருங்கப்பா, பாபு குடும்பம் சாமி காரியம் பண்றவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு வெறும் நம்பிக்கை வச்சு விட்டுட்டோன்னு வைங்க, நாளைக்கு சாமி கூட்டம் வந்து ஊருக்கு கெடுதல் ஆயிடுச்சுன்னா? நீங்க எந்த இடத்துல வந்து சொன்னீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சரியான நேரத்துல ஊரை காப்பாத்தி இருக்கீங்க. நாங்க இந்த விஷயத்துல என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. போயிட்டு வாங்கம்மா. ஏயா, பாபு தங்கச்சி இப்படி பண்ணிருக்கோம்? அது இதுதான் எனக்கு தேவை. மலியமா, வெண்பா, உன்னை டாடா கூட தானே தூங்க சொன்னேன்? டாடா ஆபீஸ் வர்க்க பாத்துக்கிட்டே இருக்காரு மலியமா. எனக்கு போர் அடிக்குது, அதான் இங்க வந்துட்டேன். மலியமா உங்க கூடயே இன்னைக்கு தூங்குவா? படுத்துக்கோ. மலியமா உங்க மடியில நான் கொஞ்ச நேரத்துக்கு படுத்துக்கிறேனே. சரி, படுத்துக்கோ.
நீங்க எப்பவுமே எனக்கு கதை சொல்லி தானே தூங்க வைப்பீங்க. இன்னைக்கும் கதை சொல்லுங்க மல்லியம்மா. அம்மா டயர்டா இருக்கேன் வெண்பா. ப்ளீஸ் மல்லியம்மா, ஒரு சின்ன கதை, ஒரு குட்டி கதை சொல்லுங்க போதும். சரி. ஒரு ஊர்ல ஒரு ராணி இருந்தா. அந்த ராணிக்கு யாருமே இல்ல. ஒரு பெரிய அரண்மனையில அவ தனியா இருந்தா. அவ மனசுல ஒரு சோகம் இருந்துச்சு. அந்த சோகத்தை பத்தி அந்த அரண்மனையில இருந்த யாருக்கும் கவலை இல்ல. என்ன மல்லியம்மா போர் அடிக்கிறீங்க? நீங்க எப்பவும் எப்படி கதை சொல்லுவீங்க? ராணி கதை சொன்னா ராணி மாதிரியே நடிச்சு சொல்லுவீங்க. யானை கதை சொன்னா யானை மாதிரியே நடிச்சு சொல்லுவீங்க. அப்படி எல்லாம் நடிச்சு கதை சொல்லுங்க மல்லியம்மா. நடிப்ப வாழ்க்கையா நினைச்சதுதான் நான் செஞ்ச தப்பே. என்ன மல்லியம்மா சொல்றீங்க? ஒன்னும் இல்லடா, நடிச்சு ரொம்ப டயர்டாயிட்டேன் வெண்பா. மல்லியம்மா ப்ளீஸ் மல்லியம்மா, ஒரே ஒரு கதை சொல்லுங்க மல்லியம்மா. இன்னைக்கு அம்மா ரொம்ப டயர்டா இருக்கேன் வெண்பா. இன்னொரு நாள் நான் ஆக்ஷனோட சொல்றேன். இன்னைக்கு நீ கதை மட்டும் கேட்டுக்கோ. ஓகே சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அப்படியே நம்ம கதை மாதிரியே இருக்கு. வெண்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டாடா உன்னை அங்கதானே தூங்க சொன்ன. டாடா, நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் மட்டும் எப்படி தனியா தூங்க முடியும்? மல்லிமாவும் அங்க வர மாட்டேங்கிறாங்க. அதான் நான் இங்கே வந்துட்டேன். நான் இங்கே தூங்குறேன் டாடா. வெண்பா, நீ பக்கத்துல இல்லைன்னா டாடாக்கு தூக்கம் வராது. மல்லிமா பக்கத்துல இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராதே டாடா. மல்லிமா பாருங்க, கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க கதையெல்லாம் சொல்ல மாட்டீங்களே. உனக்கு கதை தானே வேணும்? வா, நான் சொல்றேன் வா. மல்லிமா மாதிரி உங்களால கதை சொல்ல முடியாது டாடா. நான் இங்கே தூங்கிக்கிறேன். வெண்பா, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? வெண்பா, டாடா இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல கதை சொல்வாரு. போய் டாடா கூட தூங்கு. ஓகேம்மா, பை, குட் நைட். வா. டாடா, ஒரே ஒரு கதை சொல்லுங்க டாடா. ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சாம். அந்த சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு. அதனால அந்த சிங்கத்தால முன்னாடி மாதிரி வேட்டைக்கெல்லாம் போக முடியலையாம். அது என்ன பண்ணும் பாவம்? சாப்பிடணும்ல. வேட்டைக்கு போகணும், சாப்பிடணும், ஆனா வேட்டைக்கு போக முடியாது. அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, அதோட பெண் சிங்கம் இருக்குல்ல, அதுகிட்ட போய் நீ வேட்டைக்கு போயிட்டு வான்னு சொன்னிச்சான். அதுவும் வேட்டைக்கு போயிருக்கு. அங்க போய் பார்த்தா அவ்வளோ நேரம் சாரிடா செல்லம். டாடா ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். நீ அம்மா வேணும்னு கேட்டதும் ஒரு வாடகை அம்மாவை கொண்டு வரணும்னு முடிவெடுத்தேன் பாத்தியா? அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. உன்னை இந்த பாச போராட்டத்தில இருந்து எப்படி வெளியில கொண்டு வர போறேன்னே தெரியல. என்ன மன்னிச்சிருடா செல்லம். என்னாச்சுமா? என்னாச்சு? வெண்பா என்னாச்சுமா? வெண்பா என்னாச்சுமா? வெண்பா 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 என்னாச்சு உனக்கு? வெண்பா இங்க பாரு, இங்க பாரு. இல்ல டாடா, யாரோ எனக்கு கழுத்தை நெரிக்கிறாங்க டாடா. நெரிக்க வராங்க. எனக்கு பயமா இருக்கு டாடா. இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா, நான் டாடா இருக்கேன்ல. இங்க பாரு, உனக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பயப்படாத, டாடா இருக்க. நீ பயப்படாத. ஒண்ணு இல்ல. மாமா, என்ன ஆச்சு? என்ன கண்ணி, என்னாச்சு? எது கத்துன?
இவ ஏதோ கனவு கண்டிருக்கா போல சித்தி, அதான் பயந்து கத்திட்டா. ஐயோ, ஆ வெண்பா குட்டி ஒன்னும் இல்ல, அதான் நாங்களே வந்துட்டோம்ல, நீ ஒன்னும் பயப்படாத. விஜய், வெண்பா மல்லியோட தானே தூங்குவா, இன்னைக்கு அவளோட தூங்கலையா? இல்ல சித்தி, இன்னைக்கு என் கூடவே தூங்கட்டும்னு இங்கே தூங்க வச்சுட்டேன். ஐயோ, என்னவோ நடந்திருக்கு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. இந்த வயசுல ஒரு குழந்தைக்கு தேவை தாயோட அரவணைப்பு. தாயோட அரவணைப்புன்றது தெய்வத்தோட அரவணைப்பு. அரை நூற்றாண்டின் நம்பிக்கை 2025ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக 50வது வருடத்தை நோக்கி செல்லும் A1 SKC பசுனை. செம்ம டேஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.